ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்க வெண்டைக்காய் செடியிலேருந்து நான் வெண்டைக்காய் பறித்து ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் வச்சு எப்படி டேஸ்டியான வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்கிறதுன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பேஸ்ட்டு, தேவையான மசாலாக்கள், உப்பு, ஊற வச்சுருக்கேன் புளி, தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு. இப்போ வாங்க ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எண்ணெய் காயவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி வச்சுக்கிடுவோம். அப்புறம் குழம்புல ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த வெண்டைக்காயில் இருக்க வளவளப்பு தன்மையெல்லாம் போகும். குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காவை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுவோம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். வதக்கிட்டு அதை நல்லா வதங்கினோடனே அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அப்புறம் குழம்புல ஆட் பண்ணணும். பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ அதே பேனில் ஒரு 5 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி ஆயில் நல்லா காயட்டும். இது கூட கடுகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வரட்டும். வெடித்து வரவும் 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணணும். 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியாச்சு. நல்லா பொரியட்டும். பொரியவும் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இது கூடவே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிடுவோம். வெங்காயத்தை ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கட் பண்ணதை ஒரு 2 பீஸ் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். அந்த பேஸ்ட் எதுக்குன்னா அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும். அதுக்காக தான். இப்போ நல்லா தக்காளி வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கவும் வெள்ளைப்பூடை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளைப்பூண்டை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல தக்காளி பேஸ்ட், அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம வதக்கி வச்சுருந்தா வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வெண்டைக்காவும் நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணணும். மசாலா மல்லித்தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி அதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு, காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் தனியாத்தூள் 1 டீஸ்பூன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் ஆகவும் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா வெண்டைக்காய் வேகட்டும். மலமலன்னு கொதிக்குது குழம்பு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவு புளியை நான் ஊற போட்டு கரைச்சி வச்சுருந்தேன். அதை இது கூட ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா கொதிக்கவும் அப்புறம் கடைசியாக குழம்பு இறக்க போகும்போது
தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு அவ்வளோதான், டேஸ்டியான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.